இந்த வியாபாரம் ஓகே சார், பிசினஸ் ஓகே சார். 500 ரூபாயிலையும் ஜாயின் பண்ணலாம், 2000லையும் ஜாயின் பண்ணலாம். 500 ரூபாயில ஜாயின் பண்ணியும் 5 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும். 2000 ரூபாயில ஜாயின் பண்ணியும் 5 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும் மாதம். ஸோ ஒரு வருஷத்துல ஒரு 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்றீங்க. ஓகே, இது எப்படி பண்றது அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இப்ப மேக்சிமம் எல்லாருமே வீட்டுல இருந்துகிட்டே தான் நிறைய ரூபாயை சம்பாதிக்கிறாங்க. மொபைலை பயன்படுத்தி வீட்டுல இருந்துகிட்டே லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதிக்கிறாங்க. இது உங்களுக்கு தெரியும். நீங்க அன்றாடம் பார்க்கக்கூடிய ரீல்ஸ், யூடியூப், இன்ஸ்டாகிராம், இதுல நீங்க பாக்குறீங்க. அதெல்லாம் உண்மைதான். அது என்ன அப்படின்னா, லட்ச லட்சமா இன்னைக்கு ஒரு வீடியோ பண்ணுவாரு. ஏன்னா வீட்டிலே உட்காந்துட்டு இருக்க, உனக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கு, அங்க எங்க ஊரை சுத்துற எப்படி அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, நான் இந்த பண்றேன் அதை பண்றேன் அப்படின்னு. இது எல்லாமே சாத்தியம்தான். ஒரு மொபைல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கனவுகள் என்னவோ அது எல்லாத்தையுமே ஒரு மொபைல்ல இருந்துட்டு உங்களால நிறைவேற்றிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம ஜெய்கோவும் முன்னெடுக்கிறாங்க. ஸோ அதை எப்படி இந்த பிசினஸை நம்ம டெவலப் பண்ணி இந்த வருமானத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத அதிகபட்சம் ஒரு 20 மினிட்ஸ்ல நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஆக்சுவலா நீங்க கொஞ்சம் கவனமா நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ரைட்? உங்களுக்கு ரைட். இது என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனியோட இன்கார்பரேஷன் சர்டிபிகேட். ஆக்சுவலா நம்ம கம்பெனியோட நேம் ஜெய்கோ மல்டிடெக் பிரைவேட் லிமிடெட். ரைட்? ஸோ நம்ம கம்பெனி ப்ராப்பரா ரெஜிஸ்டர் ஆகி ஒரு கார்பரேட் கம்பெனியா தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஜென்ரலா ஒரு கம்பெனிஸ் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஓன் பில்டிங்லயே ஆரம்பிப்பாங்க. மேக்சிமம் ஒரு ரெண்டல் பில்டிங்ல தான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா ஜெய்கோ ஓன் பில்டிங்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சொந்தமான பில்டிங்ல, நம்ம ஜெய்கோ கம்பெனின்னு பில்டிங்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து நமக்குன்னு ஒரு ஜெய்கோ ஆப் இருக்கு. ஆக்சுவலா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் நமக்கு இருக்கு. அதே மாதிரி ஓனா நமக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு, jaygo.tours.com அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம ஜெய்கோல டிராவல் பண்ற எல்லாருக்குமே ஒரு பிசினஸ் கார்டு நம்ம கொடுக்குறோம். ஆக்சுவலா பிசினஸ் கார்டு மீன்ஸ் விசிட்டிங் கார்டு. அந்த விசிட்டிங் கார்டு கூட டிஜிட்டலைஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ஆக்சுவலா அந்த விசிட்டிங் கார்டு கூட நீங்க போயிட்டு இந்த விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு, நான் இந்த மாதிரி இந்த கம்பெனில நான் ஒரு வைஸ் பிரசிடண்டா இருக்கேன், நான் டூரிஸ்ட் டைரக்டரா இருக்கேன், நான் பிரான்ச்சைசி ஓனரா இருக்கேன் அப்படின்னு நீங்க பிசினஸ் கார்டை கொடுக்கும் பொழுது என்ன பண்றீங்கன்னு அவங்க கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் நீங்க வாய்னால சொல்ல தேவை கிடையாது. நீங்க அவங்க செல்ல எடுத்து QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க, நான் என்ன பண்றேன்னு அது சொல்லும். அப்படிங்கிற ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தையும் நம்ம விசிட்டிங் கார்ட்லயே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கம்பெனியோட பேர் ஜெய்கோ மல்டிடெக் பிரைவேட் லிமிடெட் இன்கார்பரேஷன். இதுல தான் ஜெய்கோ கார்பரேட் ஆஃப் டூர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிறது ரன் ஆயிட்டு இருக்கு. அடுத்து ISO சர்டிபிகேட் வாங்குறதுக்கான ப்ராசஸ் ஆன் கோயிங் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஸோ நம்ம பிசினஸ் ஃபுல்ஃபில்மெண்டா நீங்க எப்படி பண்றது என்ன பண்றது அப்படிங்கிற சொல்றதுக்கு வீக்லி ஒன்ஸ் ஜூம் மீட்டிங் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடந்துட்டே இருக்கு. ஆக்சுவலா ஸோ நீங்க இந்த வியாபாரத்துல நீங்க பெரிய லெவல்ல சம்பாதிச்சு உங்க கனவுகளை நினைவாக்கணும் அப்படின்னா நீங்க வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய இந்த 6 மணிக்கு நடக்கக்கூடிய ஜூம் மீட்டிங் நீங்க அட்டன் பண்ணாலே போதும், உங்களுக்கான ஃபுல் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். சரி, நம்ம இந்த பிசினஸ நம்ம ஒரு முறை பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வருமானத்தை வரணும். பில்கேட்ஸ் என்ன சொல்லியிருந்தாரு, 4 வருடம் நீங்க உழைச்சிங்க அப்படின்னா 40 வருஷத்துக்கு நீங்க ஓய்வில் இருந்தாலும் உங்களுக்கான வருமானம் வந்து கொண்டே இருக்கும். ஸோ அது என்ன சிஸ்டம் அப்படின்னா, ஜென்ரலா ஒரு பிசினஸ் அப்படிங்கிறத காலத்துக்கு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அதுவா ரன் ஆகணும், அதுல இருந்து ஒரு வருமானம் தரணும். அதுதான் ஆட்டோ பைலட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல ஸோ நம்ம ஜெய்கோ அந்த ஆட்டோ பைலட் சிஸ்டத்தை எப்படி அப்ளிகபிள் பண்றது, இந்த ஜெய்கோல நான் ஒரு குறிப்பிட்ட நாள் வேலை பார்த்துட்டேன் அப்படின்னா அதுக்கு பிறகு டீம்ல ஒர்க் நடக்கணும், அதன் மூலமா எனக்கு வருமானம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு 4 விஷயத்தை மட்டும் நீங்க கவனமா கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். அதன் மூலமா நம்ம வாரம் மாதம் 5 லட்சம் சம்பாதிக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஹவு டு கிரியேட் பிரான்ச்சைசி ஓனர். நம்ம ஒரு பிரான்ச்சைசி ஓனரை 2 பிரான்ச்சைசி ஓனரை நம்ம லெஃப்ட் ரைட்டும் கிரியேட் பண்ணணும். ரைட்டா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க பைக் எடுத்துட்டு இன்னொரு இடத்துல டிராவல் பண்ணி போகணுமா, இல்ல நீங்க பஸ்ல ஏறி இன்னொருத்தர் டிராவல் பண்ணி போய் ஒருத்தர் சொல்லணுமா? எதுவுமே கிடையாதுங்க. உங்களோட இந்த மொபைல்ல இருந்துகிட்டே இந்த பிரான்ச்சைசி ஓனரை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்களோட நண்பர்களுக்கு உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு நம்ம இப்ப கரண்டா என்ன டூர் போறோம்,
இப்போ டூர் எந்த டூர் போறோம் அப்படின்னா கேரளா டூர் போறோம் ஆக்சுவலா. இந்த கேரளா டூர் என்னது? ராமக்கல் மேடு, சுருளி பால்ஸ், தேக்கடி, குமிளி, வீரபாண்டி ஷூட்டிங் ஸ்பாட் வியூ பாயிண்ட், கிரைப்ஸ் கார்டன், பென்னிக்விக் மெமோரியல்ஸ், இந்த ஏரியால நம்ம போக போறோம். இது எவ்வளவு போக போறோம்னா 2999 ரூபாய்க்கு போக போறோம். இந்த போஸ்ட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நீங்க அனுப்புங்க. எதன் மூலமா? வாட்ஸ்அப் மூலமா அதை அனுப்பி விடுங்க. அனுப்பி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால். ஏன்னா நம்ம அனுப்பிச்சுட்டு நம்ம அப்படியே உட்காந்துருந்தோம் அப்படின்னாலும் ரியாக்ட் இருக்கு அதை சொல்ல. ஸோ அப்போ ஒரு ஃபோன் கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ஒரு பிசினஸ் இது ஒரு டூர் போகலான் இருக்கேன், நீ வர முடியுமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க? வந்து கேட்ட உடனே அப்படியே துள்ளி குதிச்சுட்டு, அதான் நானும் வரேன், சூப்பரான இடமா இருக்கே, கேரளா ராமக்கல் மேடு நான் பார்த்ததே கிடையாது, வித்தியாசமா இருக்கே பாக்குறதுக்கு போட்டோவே, சார் நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்களா? நீ போவப்பா, உனக்கு என்ன கொடுத்து வச்சவன், நமக்கு இங்க சோத்துக்கே வழியே காணா, அடுத்து இந்த லாக்டவுன் வருதுன்னு சொல்றாங்க, நான் என்ன கஷ்டப்பட போறேன்னு தெரியல ஆக்சுவலா, இப்படிலாம் சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா அதை நிராகரிப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடக்கும். அப்படியா? ஆனா இது வந்து மாதத்துக்கு 2 டூர் நாங்க போயிட்டு இருக்கோம், உனக்கு இந்த டூர் வர முடியாட்டா கூட பரவாயில்ல, அடுத்த டூருக்கு நீ வா, ஆனா இந்த டூருக்கு என்ன செய்ய, ஒரு 500 ருபீஸோ அல்லது ஒரு 2000 ருபீஸோ நீ அட்வான்ஸை கட்டி வை. அப்படி கட்டி வச்ச அப்படின்னா அடுத்த டூருக்கு நீ போறதுக்கு இதுலயே சம்பாதிச்சிடலாம். என்ன சொல்ற அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். ரைட்டா? சோ இந்த மாதிரி இந்த போஸ்ட் அனுப்பிச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம், ஒரு கியூரியாசிட்டி அவங்கள்ட்ட கிரியேட் பண்ணலாம். ரெண்டாவது, அந்த வீடியோ இருக்கும். அதாவது நம்ம ஒவ்வொரு டூருக்கும் ஒரு வீடியோ போடுறோம் ஆக்சுவலா. சோ இந்த வீடியோவை பாருங்க. நம்ம டைட்டானிக் படத்துல நடிச்ச லியோனார்டோ டிகாப்ரியோ தேனி மாவட்டத்துல நம்ம கம்பமெட்டு பக்கத்துல இருக்கிற ராமக்கல் மெட்டுக்கு தாங்க வந்திருக்காரு. அந்த இடத்த பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த இடத்த ஒரு சொர்க்கம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தேசிய விருது பெற்ற ஆனந்த யாழை பாட்டு கூட இங்கதாங்க எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வேகத்துல காத்து அவ்வளவு வேகமா அடிக்குங்க. இங்க நீங்க பாக்குறதுக்கு என்னென்ன இடங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குறவன் குரத்தி சிலை, ஹேர்பின் டவர், தேனி மாவட்டத்தினுடைய வியூ பாயிண்ட், அப்புறம் இடுக்கி மாவட்டத்துடைய வியூ பாயிண்ட், அப்புறம் காற்றாலை பண்ணைகள், அப்புறம் மிகவும் பியூட்டிஃபுல்லான டாடாய்ஸ் ராக்கு, அப்புறம் நிறைய பசுமை பள்ளத்தாக்குகள் நிறைய இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா இது பக்கத்துல தேக்கடி இருக்குங்க. காஞ்ச பாலைவனமா கிடக்கிற 3 லட்சத்துக்கு மேலான ஏக்கர் நிலங்கள் வந்து இன்னைக்கு சொர்க்க பூமி ஆக்கி பச்சை பசேல்னு பசுமையாக்கி இருக்காருன்னா அது காரணம் கர்னல் ஜான் பென்னிக்விக். லட்சக்கணக்கான மக்களுக்கு குடிநீர் கிடைக்கவும் அவங்களோட வாழ்வாதாரம் முற்றிலும் மாறுவதற்கு காரணமா இருக்கிறாரு கர்னல் ஜான் பென்னிக்விக். இது மட்டும் இல்லாம கர்னல் ஜான் பென்னிக்விக் கட்டின முல்லை பெரியாறு டேமோட மாடலுமே இங்க இருக்கு. முல்லை பெரியாறு டேமோட ஃபுல் வியூ, ஓவரால் ஒர்க்கிங் ஃபங்க்ஷன், இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இந்த மாடல்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நம்ம தேக்கரி ட்ரிப்புக்கு நடுவுல விசிட் பண்ண இடம் தாங்க இது. கம்ப்ளீட்டாவே இங்க கிரேப்ஸ் கார்டன் தான். ஒரு சைடு வந்துட்டு ரொம்ப நல்லா பழுத்த திராட்சை எல்லாம் இருந்துச்சு, இன்னொரு சைடு வந்துட்டு ரொம்ப பச்சையா காயாவே இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கெல்லாம் கண்டிப்பா கிட்ஸ கூட்டிட்டு போய் காமிங்க. இந்த தேனி கம்பம் சைடு நீங்க கிராஸ் பண்றதுக்குள்ளே நிறைய இடத்துல வந்து இந்த கிரேப் சேல்ஸ் வந்து நீங்க பாப்பீங்க. ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோ அனுப்பிச்சுட்டோம், நம்ம என்ன செய்யலாம், அவங்கள்ட்ட வந்து ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணலாம். ஸோ இவ அது என்னமோ பண்றாப்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து கிரியேட் பண்றதுக்கு இந்த வீடியோஸை நம்ம அனுப்பலாம். அல்லது வந்து வீடியோ அனுப்புறதுக்கு உங்கள்கிட்ட வந்து டேட்டாஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு போஸ்ட்ல கீழே பார்த்தீங்கன்னா, கீழே பாருங்களேன், சைட் சீயிங் கிளிக் லிங்க் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு வெப்சைட் இருக்கு ஆக்சுவலா. ஸோ இதை அனுப்பிச்சு விட்டீங்க, இது ஒரு போஸ்டா தான் நீ போகும். இந்த போஸ்ட் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அதை கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா ஃபுல் வீடியோ வந்து அவங்களுக்கு ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கியூரியாசிட்டி வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஒரு 50 பேருக்கு அனுப்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா ஒரு 5 பேராச்சும் கேட்பாங்க. அவங்க தான் நமக்கு ஆனால் நமக்கு தேவை எத்தனை? 2 நபர் நமக்கு தேவை. ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ 10 பேரை வந்து இந்த டூருக்கு கூட்டிட்டு வந்துட்ட அப்படின்னா உனக்கு ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க சொல்லும் பொழுது, அப்படியா, ஸோ அதுலயும் ஈகரா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு மொபைல் மூலமாவே என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு அனுப்பிச்சு அவங்கள இந்த வியாபாரத்துக்குள்ள ஒரு பிரான்ச்சைசி ஓனரா கொண்டு வர முடியும். ரைட். ஸோ அப்ப அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், அதுக்கடுத்து நீ டிஜிட்டல் பாஸ் வாங்கிட்ட அப்படின்னா டூருக்கு வரலாம், நீ வந்து 10 டிஜிட்டல் பாஸ் வாங்கிட்டீங்கன்னா உனக்கு ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க என்ன செய்யலாம், அவங்ககிட்ட கிரியேட் பண்ணலாம். ஸோ அதான் இதுல நான் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா, தினமும் இந்த டூர் போஸ்ட்டை எப்படி அனுப்பணும் அப்படின்னா டெய்லி ஒரு 20 மெம்பர்ஸ்க்கு அனுப்புங்க. நீங்க யாராருக்கு அனுப்புறீங்க அப்படிங்கிறத வந்து ஒரு டைரியில எழுதி வச்சுக்கோங்க. வீட்டுல இருந்துகிட்டு தான் பண்ண போறீங்க, அல்லது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களா, டிராவல் பண்ணிக்கிட்டே பண்ணுங்க. ரைட்டா? ஸோ டெய்லி ஒரு 20 பேருக்கு
7 நாள் தொடர்ச்சியா அனுப்பலாம். 7 நாள்னா எத்தனை பேரு? 7 என்ன பண்ணலாம்? ஒரு 140 பேருக்கு நீங்க அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆள் கிடைச்சிருவாரு. இல்ல சார் நான் டெய்லி அனுப்ப முடியாது. ஒரே நாள்ல அனுப்புங்க. ஒரு 150 பேரை செலக்ட் பண்ணுங்க. உங்க மொபைல்ல அவங்களுடைய நேம்ஸ பூரா முதல்ல டைரியில எழுதுங்க. எழுதிட்டு ஒரு 150 பேருக்கு கடகடன்னு அனுப்பிச்சு விடுங்க. அதுல இருந்து கண்டிப்பா வந்து ஒரு 5 பேர் கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அல்லது நம்ம என்ன செய்யலாம்? 150 பேருக்கு ஒரு கால் தானே. ஒரு கால் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்? நான் அனுப்பிச்சுட்டேன்னா பாத்தியா? டூருக்கு வர்றியா? வரலையா? வரல. அப்படியா? அடுத்த டூருக்கு வர்றியா? சூப்பர். ஒரு 500 ரூபாய் அட்வான்ஸ போடு. இல்ல ஒரு 2000 ரூபாய் அட்வான்ஸ போடு. இது 4 டூருக்கு வரலாம் நீ. உனக்கு கேஷ் பேக் இவ்வளவு கிடைக்கும். உனக்கு பேர் கமிஷன் இவ்வளவு கிடைக்கும். பேர் கமிஷன் வந்து 400 ரூபாய். டைரக்ட் இன்சென்டிவ் 400 ரூபாய். இது போக கேஷ் பேக் 500 டு 1300 ரூபாய் உனக்கு முதல் வாரமே கிடைச்சிரும். நீ கட்டின 2000 ரூபாயில 1300 ரூபாய் முதல் வாரமே கிடைச்சிருது. இது போக 4 டூர் வேற இருக்கு. 4 டூருக்கு 500 ரூபாய் கழிச்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க. அப்ப லாபம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 700 பிளஸ் 1500 2200 ரூபாய் உங்களுக்கு லாபம். சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இதுல இருக்கு. ஸ்டேட்டஸும் வைக்கலாம் நீங்க. இப்ப இந்த வீடியோவை வந்து ஸ்டேட்டஸ் வச்சா அதையும் பாட்டு என்ன டூரா போயிட்டு இருக்க போல அப்படின்னு கேட்பாங்க. சோ அப்படியே நீங்க என்ன செய்யலாம்? ஒரு பிரான்ச்சைசி ஓனரை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஆனா ஸ்டேட்டஸ்னால பெரிய எஃபெக்ட் இருக்காது ஆக்சுவலா. இருந்தாலும் நீங்க வைக்கலாம். ஆனா அதன் மூலமா நம்ம டீம்லயே ஸ்டேட்டஸ் மூலமாவே நிறைய என்ட்ரிஸ் எடுக்கிறாங்க ஆக்சுவலா. ஈவன் நம்ம டீம்லயே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்தவங்க தான். ஸ்டேட்டஸ் எடுத்து வந்தவங்க தான் ஆக்சுவலா. ரைட்டா? சோ அந்த மாதிரி இந்த டூர் போஸ்ட்டை என்ன செய்யுங்க? முதல்ல நீங்க அனுப்புங்க. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பிசினஸை ஈஸியா பண்ணலாம். சரி, ஓகே. அடுத்து என்ன சார் பண்ண? டூர் போஸ்ட் அனுப்பிச்சேன் சார். அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னா, உங்கள்கிட்ட யாரு கேட்கறாங்களோ இந்த டூர் போஸ்ட்டை பார்த்துட்டு ரியாக்ட் செய்தவர்களுக்கு இந்த 2வது வீடியோ அனுப்பலாம். அந்த 2வது வீடியோ என்ன அப்படிங்கிறத நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது டூர் போஸ்ட் அனுப்பிச்சிட்டு இது என்னன்னு கேட்கறவங்களுக்கு அந்த 2வது வீடியோ அனுப்பலாம். இல்லையா? அனுப்ப தேவையில்லை. ஆனா உங்க டியரஸ்ட் ஃப்ரெண்டா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், கேட்காட்டா கூட அனுப்பலாம். நான் ஒரு போஸ்ட் அனுப்பிச்சுட்டேன், அது கூட நீ கேட்கவே கிடையாது. நான் ஒரு வீடியோ அனுப்புறேன், அதை பாரு அப்படின்னு. அதே மாதிரி பிசினஸ் செய்யக்கூடிய ஐடியாஸ் உள்ள உங்களுடைய நண்பர்களுக்கு இதை அனுப்பலாம். அப்படி என்ன வீடியோ சார் அது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுதான் அந்த வீடியோ ஆக்சுவலா. அதாவது பிரான்ச்சைசி ஓனர் ஆக வேண்டுமா? நீங்கள் குறைந்த முதலீட்டில் பிரான்ச்சைசி எடுக்கலாம், லட்சங்களில் சம்பாதிக்கலாம். இந்த கீழே இருக்கு பாருங்க, வீடியோ 2 பிரான்ச்சைசி. கீழே ஒரு இதை நீங்க அனுப்பி விடலாம். சரி, இதை அனுப்பும்போது ஒரு சில பேருக்கு என்ன செய்ய தெரியாது, பார்க்க தெரியாது. அப்படியும் ஆட்கள் இருக்காங்க இல்லையா? சோ அதை கிளிக் பண்ணி பார்த்தா அந்த வீடியோ ரன் ஆகும். அப்படி பார்க்க தெரியாதவங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம்? இதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணியே நீங்க அனுப்பிடலாம். அந்த வீடியோ நீங்களே உங்க மொபைல்ல டவுன்லோட் பண்ணலாம். அந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்க்கலாம். கொடைக்கானல் முதல் லண்டன் வரை உலகத்தையே மிக குறைந்த கட்டணத்துல சுத்தி பார்க்கணுமா? இதோ உங்களுக்காக ஜெய்ஹோ டூர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஒரு பிரம்மாண்ட வாய்ப்பு. வெறும் 500 ரூபாய் முதலீட்டுல பிரான்சைசி எடுத்து நீங்களும் ஒரு டூர் கம்பெனி ஓனர் ஆகலாம். அலுவலகம் தேவையில்லை, வேலையாட்கள் தேவையில்லை. பிரான்சைஸ் மூலமா பல லட்சங்களை சம்பாதிக்கலாம். பிரான்சைசி எடுத்த நீங்களும் மாதம் 5 லட்சம் சம்பாதிக்கலாம். சுற்றுலா பயணிகளும் மாதம் 5 லட்சம் சம்பாதிக்கலாம். ஆச்சரியமா இருக்கா? அதுதாங்க நம்ம ஜெய்ஹோ. நம்ம ஜெய்ஹோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. உடனே பிரான்சைசி எடுங்க. வீட்லயே ஒரு டூர் கம்பெனி. முதலீடு 500, மாத வருமானம் 5 லட்சம். ஆஃபர் எக்கச்சக்கம். உங்க வீடு தான் பிரான்சைஸ் ஆபீஸ், உங்க மொபைல் தான் ஒர்க்கர்ஸ். உடனே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ரைட்? சோ இந்த மாதிரி இந்த வீடியோ அனுப்புனீங்க அப்படின்னா, என்னடா பிரான்ச்சைசி என்னமோ சொல்றியே, என்ன அப்படி எப்படி வருமானம் தர்றாங்க, என்னென்ன வருமானம் தர்றாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்படி கேட்கறவங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம்னா இந்த 3வது வீடியோவை அனுப்பலாம். சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதுல நீங்க எதுவுமே பேச தேவையில்லை. அவங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் வீடியோவாவே இருக்கு. நீங்க ஜஸ்ட் அதை ஃபார்வர்ட் பண்ணா போதும். ஜஸ்ட் அவங்களை கம்யூனிகேட் பண்ணி அவங்க ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அந்த கேள்வி எல்லாத்துக்குமே நான் ஒரு வீடியோவை நான் அனுப்புறேன். அந்த நீ கேட்கற எல்லா கேள்விக்கும் அதுல ஆன்சர் இருக்கு, அதை நீ கேளு அப்படி சொன்னா போதும் ஆக்சுவலா. ரைட்டா? சோ அப்போ இந்த 2வது வீடியோவுக்கு ரியாக்ட் பண்றவங்களுக்கு இது அனுப்பலாம். ரியாக்ட் பண்ணவங்களுக்கு அனுப்ப கூட தேவையில்லை. இதை கேட்ட பிறகு அவர் வந்து கேட்கணும்னு வச்சுங்களேன், அவர் நமக்கான ஆள் கிடையாது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்றேன். நீங்க பேசுற எல்லாரும் ஜாயின் பண்ணுவாங்க, டூருக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க முதல்ல. ரைட்டா? அதாவது ஒரு நம்பிக்கை இருக்கலாம், தப்புலாம் கிடையாது. எப்பவுமே முழு நம்பிக்கையோட ஒரு விஷயத்துல நம்ம செயல்பட்டோம்னா அது நடக்கும். இது வந்து யூனிவர்ஸ் நமக்கு சொல்லி தந்தது.
முழு நம்பிக்கையோட இவன் என் கூட டூருக்கு வருவான், இவன் என்னோட பிசினஸ் சேர்ந்து நானும் இவனும் சேர்ந்து பெரிய லெவல்ல சம்பாதிப்போம் அப்படின்ற முழு நம்பிக்கையோட ஒருத்தர்ட்ட நீங்க பேசுனீங்கன்னா அவர் 100% பண்ணுவார். சப்போஸ் நெகட்டிவாவும் யோசிப்போமே, சப்போஸ் பண்ணலைன்னா அடுத்த ஆளு, அவ்வளவுதானே. உலகத்துல எத்தனை கோடி பேர் இருக்காங்க சொல்ல, இதை யார்கிட்ட வேணாலும் சொல்லலாமே. உலகம் முழுக்க இருக்காங்களே ஆட்கள், உலகம் முழுக்க இருக்கிறவங்களை அனுப்பலாமே. ஸோ இந்த மைண்ட் செட்டுக்கு நீங்க வரணும் ஆக்சுவலா. நம்ம 10 பேர் சென்ட்ரலாவே நான் வந்து ஒரு சில பேர் நான் பேசும்பொழுது ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் நான் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சேன் சார், ஒருத்தவங்க கூட பதில் சொல்ல மாட்டான் சார், போனை எடுக்க மாட்டான் சார். சரி எத்தனை பேர்னு சொல்லிட்டு பேரை சொல்லுவேன் கேட்பேன். சரி பேரை பூரா சொல்லுவேன், நான் எழுதுறேன் அப்படின்னு ஒரு 5 பேர் தான் சொல்லுவாங்க, 6வது பேர் தெரியாது. ஏன் அப்படின்னா 5 பேர்ட்ட சொல்லிட்டாலே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட் நமக்கு இருக்கு. இதுதான் இங்க உள்ள மைனஸ் நமக்கு. சோ 5 பேர் சொல்லியிருக்கோம், இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வியாபாரத்துல நீங்களும் ஜெயிப்பீங்க, உங்களை நம்பி வந்த எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்க முடியும். சி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியாபாரம் உலகத்திலேயே நமக்கு கிடைச்சிறது ஒரு வரப்பிரசாதம். ஏன்னு கேக்குறீங்களா? நான் வந்து ஜிஹெச்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போல ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஆக்சுவலா என்னோட கேபினுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு வருவாங்க, டாக்டர்ஸ் அனுப்பிச்சு விடுவாங்க. அவங்க வந்துட்டு உட்காந்து ஒரு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, சார் எனக்கு அந்த கஷ்டம் சார், இந்த கஷ்டம் சார், அது பண்ண முடியல சார், இது பண்ண முடியல, ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல, இது பண்ண முடியல, இப்படி ஏகப்பட்ட பஞ்சாயத்தை பேசிட்டு இருப்பாங்க. பதிலுக்கு நான் என்ன தெரியுமா பேசுவேன், ஆமா மேடம் இந்த மாதிரி இப்படி பிரச்சனை, எனக்கு இப்படிதான் பிரச்சனை இருக்கு, அப்படி பிரச்சனை, நான் ஒரு 15 கதையை சொல்லு. இப்படித்தான். ஏன்னா நான் ஒரு அரசு ஊழியரா இருந்தா அந்த வேலை மட்டும்தான் நான் பார்க்க முடியும். நான் யாருக்கும் வேலை கொடுக்க முடியுமா? நீங்களும் வாங்க என் போஸ்டிங்ல நீங்களும் உட்காந்து சம்பாதிக்க சொல்ல முடியுமா? ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வியாபாரத்துல அப்படி புலம்புற ஒரு மனிதனுக்கு கவலைப்படாத, நான் இருக்கேன் கூட, நான் சொல்ற விஷயத்தை மட்டும் செய்யு, உன்னையும் நான் ஒரு கோடீஸ்வரனை மாத்துறேன், உன்னையும் ஒரு லட்சாதிபதியா மாத்துறேன், நீ என்ன கனவுகள் உனக்கு இருக்கு அந்த கனவு புற நிறைவேற்றுறேன்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஜெய்கோ மட்டும்தான். ஜெய்கோல இருக்கக்கூடிய உங்களால மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்லவே முடியும். மித்த யாரும் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஒரு இடத்துல வேலை பார்க்கிறவர் கூட அவர் அந்த இடத்துல இன்னொருத்தருக்கு வேலை சேர்க்கறது கஷ்டம். ஏன்னா இவருக்கு இங்க வேலை எப்ப இருக்குன்னு தெரியாது, எவ்வளவு நேரம் இருக்குன்னு தெரியாது, அந்த முதலாளி என்ன ஃபீல், அந்த முதலாளி என்ன ஆட்டி படைச்சு வச்சிருக்கான்னு தெரியாது உங்களை. ஆனா நீங்க ஜெய்கோல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரான்ச்சைசி ஓனரும் ஒவ்வொரு டூரிஸ்ட் டைரக்டரும் ஒரு ஓனர் மாதிரி தான். நீங்க நினைச்சா என்ன செய்ய முடியும், இவ்வளவு ரூபா நான் சம்பாதிக்க வைக்கிறேன், வா கூட வா, ஒண்ணு கிடையாது, மொபைல் எடுத்துட்டு வா, மொபைல் மூலமா சம்பாதிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கட்ஸை வந்து அவங்களுக்கு தர முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். அதனால நீங்க தைரியமா அந்த விஷயத்த சொல்லுங்க. கேட்கலையா நெக்ஸ்ட், அவரும் கேட்கலையா நெக்ஸ்ட், கேட்டாரா சூப்பர் வாங்க சேர்ந்து செய்வோம். ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த 3வது வீடியோ என்ன அப்படின்னா, எப்படி என்னென்ன வருமானம் தர்றாங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு இந்த வீடியோ நீங்க அனுப்பலாம். ரெண்டு நிமிஷம். ஹலோ வணக்கம். நீங்க இப்ப கேட்க போறது 500 ரூபாய் இஎம்ஐல ஒரு சுற்றுலா, அதன் பிறகு மாதம் 5 லட்சம் வருமானம். கேட்கவே ஆச்சரியமா இருக்கா? ஆமாங்க, நம்ம ஜெய்கோ டூர்ஸ் ஆப்ப உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. நீங்களும் மாதம் 5 லட்சம் சம்பாதிக்கலாம். இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நீங்க விருப்பப்பட்டா உங்க நண்பர்களையும் மாதம் 5 லட்சம் சம்பாதிக்க வைக்க முடியுங்க. ஒரே ஒரு 500 ரூபாயில மாதம் 5 லட்சமான்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, வீட்ல இருந்தபடியே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல நம்ம ஜெய்கோ ஆப்ப பயன்படுத்துறவங்களுக்கு 6 வகையான வருமானம் தருது நம்ம ஜெய்கோ. அதாவது மாத சம்பளம், மந்த்லி சேலரி, அதுவும் வாழ்நாள் முழுக்க. அடுத்து பாத்தீங்கன்னா வார வருமானம், வீக்லி இன்சென்டிவ். அதுக்கடுத்து உடனடி வருமானம் 10% டைரக்ட் ரெஃபரல் இன்சென்டிவ். அடுத்து நம்ம கற்ற அந்த 500 ரூபாய்க்கோ அல்லது 50,000 ரூபாய்க்கோ மாதம் 2% வட்டியும் கிடைக்கும்னா பாருங்களேன். அதுக்கு மேல லேப்டாப், கார், 1 கிலோ தங்கம்னு ரிவார்ட்ஸும் தர்றாங்க. மாத சம்பளமும் கொடுத்து அதுக்கு பிறகு பென்ஷனும் கொடுக்கிற ஒரே நிறுவனம் நம்ம ஜெய்கோ டூர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் தாங்க. ஆச்சரியமா இருக்கா? எஸ், நம்ம ஜெய்கோ அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம். இன்னொன்னு சொல்றேங்க, இதுதான் ஜெய்கோ டூர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸோட யூனிக்னஸே. சுற்றுலாவுக்கு பணம் செலவு செய்தது அந்த காலங்க, சுற்றுலா சென்றால் பணம் சம்பாதிப்பது நம்ம ஜெய்கோ காலம். இப்போ நீங்க உடனே இந்த வீடியோவை அனுப்புனவங்களுக்கு கால் பண்ணுங்க. எஸ். ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோ அனுப்பிச்சிங்க அப்படின்னா இதுல வந்து அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சொல்லலாம்
ஸோ நீங்க உங்க மனசுக்குள்ள ஒவ்வொரு கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கு பூரா பதிலா ஒரு வீடியோ இருக்குதா? நீங்க எல்லா வீடியோ நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தேவைப்பட்டிருக்காது, மீட்டிங்கே தேவைப்பட்டிருக்காது. ஆனா இருந்தாலும் மறுபடியும் நம்ம ரீகலெக்ட் பண்றது நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ இப்ப இந்த 4வது வீடியோவை அனுப்புவதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதுல வந்து ஒரு டெசிஷன் நம்ம எடுக்கணும் ஆக்சுவலா. என்ன அப்படின்னா, 4வது வீடியோ எடுக்கணும். 3வது வீடியோவை பார்த்து ஏதாச்சும் இதெல்லாம் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அனுப்பணும். இல்லைன்னா தயவு செய்து அனுப்பாதீங்க. என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட். கால் பண்ணி பேசுங்க. அந்த வீடியோ பார்த்தியான்னு கேளுங்க. ஒரு சிலர் பார்த்துக்க கூட மாட்டாங்க. நீ மறுபடியும் பாரு, பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லுங்க. அதுக்கு பிறகும் கால் பண்ணல அப்படின்னா அவரை தூக்கி ஓரமா வச்சுட்டு அவரோட அதுக்குன்னு நீ இதை பார்க்கவே இல்லை, நீ எனக்கு ஃப்ரெண்டே இல்லை, எதுக்காகவும் யாரையும் இழக்க கூடாது. இது வந்து ஒரு தாரக மந்திரமா வச்சுக்கோங்க. நமக்கு சொன்னது அவருக்கு புரியல. புரியாதவன் பொல்லாதவனா யோசிச்சு பாருங்க. சோ புரியாத நபர்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணவும் முடியாது ஆக்சுவலா. சோ அப்போ அவங்கள நண்பராகவே வச்சுக்குங்க. அவர் நண்பனா இருக்கட்டும். புரியாதுன்றதுக்காக ஒருத்தனை தூக்கி ஓரமா வச்சுட்றாங்க. என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட். ரைட்டா? சோ அந்த மாதிரி அதுக்கு ரியாக்டே பண்ணலன்னா தூக்கி வச்சிருங்க. எனக்கு தெரிஞ்சு அது நல்ல விஷயம். ஆனா கேட்டாங்க அப்படின்னா அந்த 4வது வீடியோவை நீங்க அனுப்புங்க. இதுதான் அந்த 4வது வீடியோ. சோ இதுல 2 வீடியோ இருக்கு ஆக்சுவலா. இது என்ன அப்படின்னா, இது வந்து 500 ரூபா பிளான் ஒன்று இருக்கு ஆக்சுவலா, 2000 ரூபா பிளான் ஒன்று இருக்கு ஆக்சுவலா. இந்த வீடியோல இந்த போஸ்ட்ல இருக்கக்கூடிய வீடியோ வந்து பாத்தீங்கன்னாக்கும் 500 ரூபா பிளான் ஆக்சுவலா. ஒரு டூர் போகக்கூடிய பிளான். ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ இருக்கு ஆக்சுவலா. ஒரே நிமிஷம். யூடியூப் வீடியோ ஒன்று இருக்கு. அந்த வீடியோ நீங்க அனுப்பிச்சீங்க அப்படின்னா அதுல வந்து டீட்டெயிலா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 2000 ரூபா பிளான் வந்து ரீச் ஆகும் அவங்களுக்கு. இருக்கு இல்லையா? அந்த வீடியோ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். எஸ், இருக்கு இல்லையா? வாட் இஸ் ஜெய்கோ அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கு ஆக்சுவலா. அது வந்து நீங்க வந்து நம்மளுடைய ஜெய்கோ அந்த யூடியூப் சேனலுக்குள்ள போனீங்கன்னா தெரியும். அந்த யூடியூப் சேனல் ஒரு சில பேருக்கு சர்ச் பண்றது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆப்புக்குள்ள போயிட்டு டூர்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் இருக்கும் ஆக்சுவலா. டூர் ப்ரொமோஷன் ஒரு காலம் இருக்கும். ஆப்புக்குள்ள உள்ள போயிட்டீங்கன்னா நிறைய மெனுஸ் இருக்கும். அந்த மெனுல கடைசியா வந்து டூர் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நேரம் யூடியூப்குள்ளே போயிடும். ஸோ அப்படி நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரன் ஆகும். ஸோ இந்த வீடியோவை நீங்க அவங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டைம் அந்த 2000 பிளான் வந்து அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த வீடியோவோட அவங்களுக்கு கண்டிப்பா 100% புரிஞ்சிடும். புரிஞ்ச பிறகு அவரே 2000 ரூபாய் அனுப்பிச்சு விட்டு போன் நம்பரை அனுப்பிச்சுட்டு என்னை ஆட் பண்ணிக்க, அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. இதைத்தான் நீ பண்ணணும். ஒண்ணும் கிடையாது. வாரம் ஞாயிற்றுக்கிழமை சண்டே மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணு, உனக்கு புரியும். சொல்லிருங்க. நான் ஒரு விஷயத்த சொல்லவா சார், நான் ஜூம் மீட்டிங்கே அட்டன் பண்ண மாட்டேன். நீங்க அனுப்புற வீடியோஸ் எதையும் நான் பார்க்க மாட்டேன். ஆனா எனக்கு வருமானம் வரணும் அப்படின்னு யாராச்சும் கேட்டா என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. ஏங்க, மாதம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நான் ஜூம் மீட்டிங் கூட அட்டன் பண்ண மாட்டேன், நான் வீடியோவும் பார்க்க மாட்டேன், இது என்ன செய்யணும்னு கூட உங்கள்கிட்ட நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா அது என்ன செய்ய முடியும்? ஏங்க, மாசம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நாய் மாதிரி இளையிறாங்க. காலைல 10 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பைக் எடுத்துட்டு ஓடுறாங்க. இங்க இருந்து ஓனர் இருந்து திட்டி போறானா வச்சு போறான்னு வெறும் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு டிராபிக்ல போய் வெயில்ல போய் அலைஞ்சு வேர்த்து விறுவிறுத்து போய் நிக்கிறான். அப்போ என்ன ஏன்டா லேட்டுன்னு திட்டுறான். இது நடக்குது உலகத்துல. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்து நடுவுல மாதம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நான் ஒரு ஜூம் மீட்டிங் கூட அட்டன் பண்ண மாட்டேன். சரி, நான் ஜூம் மீட்டிங் எனக்கு அட்டன் பண்ண தெரியாது சார், நோ ப்ராப்ளம். அப்போ ஒரு கால் பண்ணி இந்த வீடியோ பாருன்னு சொல்றாங்கல்ல, அதையாச்சும் பார்க்கணுமா இல்லையா? அதையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா அவர் எப்படி சம்பாதிப்பாரு? இது என்னுடைய கொஸ்டின் ஆக்சுவலா. என்ன அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எந்த எஃபர்ட்டுமே நான் போட மாட்டேன், எனக்கு வருமானம் வரும்ன்றவ உங்களுக்கு தேவை கிடையாது. நான் என்ன செய்யணும், நான் இதுல என்ன இணைச்சு விட்டுட்டீங்க, நான் என்ன பண்ணணும்னு கேட்கறாங்க பாருங்க, அவங்களுக்கு நீங்க இந்த விஷயத்த சொல்லுங்க. சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேர் டூர் வந்துட்டு ஜாயின் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா டூர் வந்துட்டாலே நம்ம என்ன செஞ்சிடறோம், அவங்கள இதை ஒரு பிரான்ச்சைசி ஒன்றா கன்சிடர் பண்றோம். ஸோ அப்படின்னும் அவங்க ஒரு சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. ஆக்சுவலா நமக்கு தேவை லெஃப்ட்ல ஒருத்தர், ரைட்ல ஒருத்தர், சூப்பரான ஒரு பர்சன். அது எத்தனை பேருக்குள்ள வருவாங்க நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட்ல ஒரு 20 பேர், ரைட்ல 20 பேரை சேர்த்து விட்டுருங்க. இந்த விஷயத்த கரெக்டா பண்றது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹானரபிள் வைஸ் பிரசிடென்ட் செல்வி மேம். ஆக்சுவலா அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நான் வந்து ஹேண்ட்ஸ் அப் பண்றேன். அவங்க பக்காவா பிளான் பண்ணி பண்றாங்க ஆக்சுவலா.
அழகா சூப்பரா வர்ற அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சார் நான் 2 பேர் தான் நீங்க சொன்னீங்க சார், நான் 2 பேர் இல்ல சார், நான் வந்து 2000 பேர் சம்பாதிக்கணும் சார். 2000 பேர் என் மூலமா சம்பாதிச்சாங்கன்னு இருக்கணும் சார். அவங்க பூரா என்னை வாழ்த்தணும் சார். இதுதான் அவங்களுடைய ஒரு நோக்கம் ஆக்சுவலா. ஸோ அந்த 2000 பேர்ல ஒரு 20 பேர் வேலை பார்த்தா கூட அவங்களுக்கு மாத வருமானம் 5 லட்சங்க. ஸோ இந்த ப்ராசஸ் நீங்க பக்காவா நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், 100% அடிக்க முடியும். இது பிளானிங் ஒர்க் தான். ஒரு சிஸ்டம் நீங்க கிரியேட் பண்ணணும், அவ்வளவுதான். அந்த சிஸ்டம் உங்களுக்காக வேலை பார்க்கும். அந்த சிஸ்டத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பிசினஸே சிஸ்டம் தான். அதை நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். அது வருமானத்தை உங்களுக்கு தரும். ரைட்? ஸோ அந்த மாதிரி இந்த 4 வீடியோ போதும் உங்களுக்கு இந்த வியாபாரத்தை ஜாயின் பண்ணலாங்க. அடுத்து ஜாயின் பண்ண பிறகு இந்த 5ஆவதும் 6ஆவதும் தேவைப்படும். ஸோ இந்த எல்லா வீடியோவுமே இன்னைக்கு நம்ம டூரிஸ்ட் டைரக்டர் குரூப்ல நாங்கள் போஸ்ட் பண்றோம். அதை நீங்க வியூ பண்ணி பாருங்க. முதல்ல இன்னைக்கு நைட்டு ஒரு 2 மணிக்கு தூங்குங்க. எனக்கா கைண்ட் ரெக்வஸ்ட். ஒரு மணிக்குள்ள பாத்திரலாம். ஆக்சுவலா 1 மணிக்கு இன்னைக்கு தூங்குங்க. இன்னைக்கு மட்டும் இந்த எல்லா வீடியோஸையும் பார்த்து ஹிண்ட்ஸ் எடுங்க. உங்களுக்கு தேவையானதை இதை கேட்டுட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கின்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு மேல உங்களை ஜாயின் பண்ண வச்சவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல சொன்னாங்களே என்ன அர்த்தம் உங்களுக்கு 100% புரிஞ்சிடும். அதர்வைஸ் புரியாத பட்சத்துல நீங்க அதையும் கேட்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே உட்காந்து பாருங்க. பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எவ்வளவு பெரிய வியாபாரத்துக்குள்ள நம்ம உட்கார்ந்துட்டு நம்ம இன்னும் இந்த வியாபாரத்தை செய்யாம இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஏங்க மாசம் 2 லட்சம் 3 லட்சத்துக்கு ஓடுறாங்க. அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நான் பாக்குறேன். ஆனா ஈஸியா உட்கார்ந்த இடத்துல இருந்து சம்பாதிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஜெயிக்கோ ஆக்சுவலா. ஸோ அந்த வீடியோக்கள் முழுமையா பாருங்க. அதை புரிஞ்சுட்டு நம்ம டிராவல் பண்ணலாம். ரைட்? ஸோ இதுதான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய கோல் செட்டிங் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நோக்கமே 1 கோடி பேரை இதை சம்பள பர்சனா உருவாக்கணும். வருமானம் பிளஸ் சேலரி பர்சனா உருவாக்கணும் அப்படிங்கறதான். இது யாரு சொன்னது அப்படின்னா நம்மளுடைய ஆனரபிள் சிஇஓ கோமதி மேம். நாங்க இந்த பிசினஸை பத்தி பேசும் பொழுது உட்காந்து டிஸ்கஸ் பண்றோம். நான் சேர்மன் சாரு, டிஎஸ்எம், ஆர்எஸ்எம் எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்றோம். அப்ப சிஇஓ மேம் சொன்னது விஷயம் என்ன அப்படின்னா, சார் நம்ம குடும்பம்னு சொல்லிட்டு ஒரு 1 கோடி பேர் நம்மளோட இருக்கணும் சார் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா மேம், இதே மாதிரி நம்ம கோலு அப்படின்னு சொல்லி தான் கோல் செட் பண்ணோம் அன்னைக்கு. ஸோ 1 கோடி பேரை நம்ம ஜெய்கோ ஃபேமிலியில உருவாக்கணும். அவங்க எல்லாத்துக்கும் பிசினஸ்ல வருமானம் வராட்டா கூட வரும், கண்டிப்பா இல்லாட்டி கூட மாதச்சம்பளம் அவங்களுக்கு போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு கோலை நம்ம கிரியேட் பண்ணோம் ஆக்சுவலா. ஸோ அதே மாதிரி 5 வருஷத்துல டூரிஸ்ட் டைரக்டர்ஸ் 1 கோடி பேர் இருக்கணும். சேலரி பர்சன் 1 லேக் பேர் இருக்கணும். கார் அச்சீவர் 1000. ஒரு 1000 பேருக்கு 5 வருஷத்துல 1000 பேர் ஜெய்கோல கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷனோட தான் நம்ம டிராவல் பண்றோம். அதுக்கடுத்து 1 வருஷத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது டூரிஸ்ட் இந்த 1 வருடத்துல ரைட்டா 2027 முடியறதுக்குள்ள டூரிஸ்ட் டைரக்டர்ஸ் 1 லட்சம் பேர் இருப்பாங்க. சேலரி பர்சன் ஒரு 1000 பேர் இருப்பாங்க. 1000 பேர் இருப்பாங்க. கார் அச்சீவர் 25 பேர் கார் அச்சீவரா இருப்பாங்க. இப்படிங்கிற ஒரு டார்கெட்ல தான் நம்ம டீம் டிராவல் ஆயிட்டு இருக்கு. டோட்டல் அட்மின் டீம், அதாவது சிஇஓ, சேர்மன், டிஎஸ்எம், ஆர்எஸ்எம் அண்ட் ஆல் விபிஸ். எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா 25 பேரை இந்த 1 வருஷத்துக்குள்ள கார் வாங்க வைக்கணும். காரணம் என்ன? முழு கேஷ் கட்டி ஜெய்கோ கார் எடுத்துருது. ரைட்டா? மற்ற கம்பெனி மாதிரி தான் அட்வான்ஸை கட்டுறேன், நீங்க இப்போ டியூவில் எடுத்துக்கங்க கட்டுங்க, இதெல்லாம் கிடையாதுங்க. ஃபுல் அமௌண்ட் கட்டி கார் எடுத்து கொடுக்குதுங்க ஜெய்கோ ஆக்சுவலா. ஸோ இதுக்கு என்ன பிளான் பண்றோம் அப்படின்னா, இதனுடைய மிஷன் என்ன அப்படின்னா, சவுத் இந்தியா டூர் 12 டூர் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த 1 வருஷத்துல. நார்த் இந்தியா டூர் 6 டூர் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபாரின் டூர் 2. இந்த விஷயம் நடந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த 1 வருஷத்துல இந்த அச்சீவ்மெண்ட் நம்மளால பண்ண முடியும். அடுத்த 5 வருஷத்துல பண்ண முடியும். அடுத்து நம்மளுடைய கனவான 1 கோடி பேரை நம்மளுடைய ஜெய்கோ ஃபேமிலியா உருவாக்க முடியும் அப்படிங்கிற டிராவல்ல தான் நம்ம டிராவல் பண்றோம். இது சர்வ நிச்சயமா நடக்கும். ஏன்னா நீங்க எல்லாரும் கூட இருக்கீங்க. உங்க ஒவ்வொருத்தருடைய சிந்தனையும் நம்ம ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சுன்னா சர்வ நிச்சயமா நம்ம சாதிப்போம். 2027 25 பேரை கார் வாங்கி வச்சு ஒரு பெரிய விழா ஒன்று நம்ம நடத்துவோம். ரைட்? இதன் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு 500 ரூபா பிளான், 2000 பிளான் ரெண்டுமே இருக்கு. 2 விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பிளான் தான் ஆக்சுவலா. என்ன, ஒரு 500 ரூபா கட்டினீங்கன்னா 1 டூருக்கு மட்டும்தான் அட்வான்ஸ். ஆனா 2000 ரூபா கட்டினா 4 டூருக்கு அட்வான்ஸ். இது போக 500 ரூபா கம்பெனியே தருது. 4 டூரு நீங்க 2000 ரூபா முடிஞ்சது போக கம்பெனி ஃபர்ஸ்ட் இன்சென்டிவ் வாங்கும் பொழுது 500 ரூபா கம்பெனி வந்து உங்களுக்கு வருமானமா தருது, கேஷ்பேக்கா தருது மறுபடியும்.
ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா 500 ரூபா பிளான்ல நீங்க 2 நபரை கொண்டாந்தீங்க அப்படின்னா 200 ரூபா தான் பர் வீக் வந்து நீங்க சம்பாதிக்க முடியும். ஆனால் 2000 ரூபா பிளான்ல வந்தீங்கன்னா அதே 2 பிரான்ச்சைசி ஓனரை கொண்டாந்தீங்கன்னா 1300 ரூபா வருமானமா உங்களால பண்ற முடியும். உங்களுக்கு 1300 ரூபா வருமானம் கிடைக்கும்.